காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ட்ராமாவோட 6th எபிசோட் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் ரெண்டு பேரும் ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறாங்க. அந்த சுச்சுவேஷனில் ரெண்டு பேராலையும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. ஸோ டக்குன்னு ஹீரோயின் ஹம்சா அப்படின்னு கூப்பிட்றா. அம்மாவும் நீ அவளை மீட் பண்ண போ அப்படின்னு அங்கே அனுப்பிட்டு இங்கே ஹீரோ அவங்க வெல்கம் பண்ணுறாங்க. ஹம்சா உள்ளே போயிட்டு நீ பாஸை மீட் பண்ணலையா, பிலால் அப்துல்லா வந்திருக்காங்கல்ல அப்படின்னு கேட்டால் இல்ல நான் மீட் பண்ணல அப்படின்னு சொல்றா. எதுக்கு வரமாட்ட? உங்க அப்பாவோட டெத்த பத்தி துக்கம் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அதுக்கு நீ வரமாட்டியா? அப்படின்னு கேட்டா, இல்ல நான் வரமாட்டேன். அம்மா எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அப்புறம் நான் அவன பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. சரி இப்போ நீ பார்க்கல ஓகே. பட் ஒர்க்ல ஜாயின் பண்ண பிறகு அவன் தான் உன்னோட பாஸ். அந்த டைம் நீ அவன பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு அவசியம் இல்ல. ஏன்னா நான் அவனோட கம்பெனில ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஏன்? உனக்கு இந்த ஆஃபர் பிடிக்கலையா? இல்லன்னா உனக்கு இத விட பெட்டரான ஆஃபர் கிடைச்சிருக்கா? அப்படின்னு கேட்கும்போது, என் தகுதிக்கு என்ன கிடைக்குதோ அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாரி ஹீரோயினுக்கு அந்த கம்பெனில ஜாயின் பண்ற விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்றா. ஹம்சாக்கும் அத கேட்டு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. இங்க பிலால் அப்துல்லா கிட்ட அம்மா பேசுறாங்க. அப்பா அவனும் நான் அங்கிளோட நியூஸ கேட்டு தானே ரிட்டர்ன் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு இது ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது அப்படிங்கிற மாரி சொல்றான். எங்க அப்பாவோட லாஸ்ட் லெட்டர்ல அவங்க அங்கிளோட நேம தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. "நீ மிர்ஷாவ தவிர வேற யாரையும் நம்பிறாத" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் திங்க் பண்ணி பார்க்கும்போது, எங்க அப்பா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆஃபீஸ்ல மிர்ஷா அங்கிள் கூட தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் டேக் ஓவர் பண்ணும்போது என் பக்கத்துல இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க இவ்ளோ சீக்கிரம் என்ன விட்டு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அந்த டைம் ஜாவியர் வரான். "இதான் என்னோட பையன்" அப்படின்னு சொன்னதும், "ஜாவியரா?" அப்படின்னு கேட்டு அவன ஹக் பண்றான். "என்கிட்ட தான் உங்க அப்பா ஒர்க் பண்ணாங்க" அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல வரான். "என்ன பத்தி உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்டா, "ஆ எங்க அப்பா சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்றான். "நீங்க ஒரு நல்ல பிசினஸ் டீலர்ன்னு சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொன்னதும், அத கேட்டு பிலாலுக்கும் ப்ரவுடா ஃபீல் ஆகும். "அங்கிள் எங்களோட கம்பெனில 30 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என் கூட மட்டுமே 8 இயர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நான் உங்கள என்னோட அப்பா பொசிஷன்ல தான் வச்சு பார்க்குறேன். ஸோ அந்த சென்ஸ்ல நான் உனக்கு பிரதர் மாரி. ஸோ நீ சொல்லு, நான் உங்க ஃபேமிலிக்கு என்ன பண்ணட்டும்?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "ஒண்ணும் தேவையில்ல" அப்படிங்கிற மாரி சொல்றான். அது கேட்டு ஹீரோக்கும் என்ன இவன் இப்படி பேசுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு அம்மாவும் இடையில வந்து அத சமாளிக்க ட்ரை பண்றாங்க. அவன் என்ன சொல்ல வரான்னா, "நீங்க ஹெல்ப் தேவைன்னு கேட்டதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்றான். வேற ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல அவன் வேற ஏதோ சொல்ல வரான்" அப்படின்னு திரும்பவும் ஜாவியர பார்க்குறான். "நான் உங்க ஹெல்ப்க்கு நோ சொன்னேன். ஆக்சுவலி என்னோட சிஸ்டர். அவ இதுக்கு ஒரு காலும் ஓகே சொல்ல மாட்டா" அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். என்னன்னா சதாஃப் கண்டிப்பா இன்னொருத்தவங்ககிட்ட ஹெல்ப் வாங்குறத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா அப்படிங்கிறத அவன் மீன் பண்ணுவான். ஸோ ஹீரோ அத கேட்டு, "நான் உங்க பொண்ண மீட் பண்ணலாமா?" அப்படின்னு கேட்குறான். "அம்மா அதுக்கு சதாஃப் தூங்கிட்டு இருப்பா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அப்ப ஹம்சாவங்க?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஏன்னா ஹம்சா ஹீரோயின்ட்ட தானே பேச போயிருப்பான். பிலாலுக்கும் அந்த மொமெண்ட் ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. அவங்க என்ன இக்னோர் பண்ண பார்க்குறாங்க. நான் சதாஃப் கிட்ட பேசுறத அவங்க விரும்பல அப்படிங்கிற மாரி அவனுக்கு தோணுது. அதனால சரி லேட் ஆயிருச்சு. நான் கிளம்புறேன். அப்புறம் உங்களுக்கு நீங்க ஹெல்ப் வேணான்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் என்னோட கார்டு வச்சுக்கங்க. ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா கண்டிப்பா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படிங்கிற மாரி கார்ட குடுத்துட்டு கிளம்புறான். அம்மாக்கு சதாஃபோட ஆட்டிட்யூட் பிடிக்கல. ஒரு பெரிய மனுஷன் இப்படி வீட்டுக்கு வரான்னா எல்லாருமே சந்தோஷப்பட்டு அவங்கள வெல்கம் பண்ணுவாங்க. அது துக்கம் விசாரிக்க வந்தாலும் சரி, நம்ம ஃபேமிலிய ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் இந்த மாதிரியா நீ பிஹேவ் பண்ணுவ? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட கோவப்படுறாங்க. ஹீரோயின் மீட் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால தான், அம்மாவும் அவன மீட் பண்றதுக்கு அலோ பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அம்மாக்கு இது பிடிக்கல. அடுத்து ஜாவியர் சதாஃப் கிட்ட பேச போறான். பிலால் என்கிட்ட கேட்டாங்க, நான் உங்க ஃபேமிலிக்காக என்ன பண்ணட்டும்னு. ஃபர்ஸ்ட்டு என் மைண்ட்ல வந்த தாட் 50-60 மில்லியன் அவர்ட்ட கேட்கலான்னு நெனச்சேன். அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். அத கேட்டு ஹீரோயினும் ஷாக் ஆயிட்டு பார்த்து முறைக்கிறா. எனக்கு தெரியும். அப்புறம் உன்ன பத்தி நெனச்சதும் நீ கண்டிப்பா இத அக்செப்ட் பண்ணிக்க மாட்ட. என் மேல கோவப்பட்டு என்ன திட்டுவ அப்படின்னு நெனச்சு தான் நான் அத கேட்கல. அப்படின்ட்டு அவன் சொல்றான். நீ நல்லா தானே இருக்க. இந்த மாதிரிலாம் பேசாத. போய் தூங்கு. அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. கொஞ்சம் வெயிட் பண்ணு. மேபி ஃப்யூச்சர்ல நமக்கு ஒரு 60 மில்லியன் தேவைப்படலாம். அந்த டைம் அப்படின்ட்டு பேச வரான். உனக்கு என்னதான் ஆச்சு? நமக்கு எதுக்கு காசு தேவைப்பட போது? அப்படின்னு கேட்டா, நான் சொல்றது பொறுமையா கேளு. மேபி நமக்கு காசு தேவைப்பட்டா, அத தரக்கூடிய ஒரே பெர்சன் பிலால் அப்துல்லாவா தான் இருக்க முடியும். அப்படிங்கிற மாரி தம்பி சொல்றான். டேய்! அப்பா யார்கிட்டயும் கடன் வாங்கியிருக்காங்களா? அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இல்ல அப்படின்னு சொன்னா, அப்புறம் எதுக்கு நமக்கு அவ்வளோ காசு தேவைப்பட போது? அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இல்ல ஜஸ்ட் சொன்னேன். நான் அது தேவைப்படும்னு சொல்லல. தேவைப்பட்டுச்சுன்னா, அத நமக்கு தரக்கூடிய பெர்சன் பிலால் அப்துல்லாவா இருப்பான். ஸோ கொஞ்சமாவது பிலீவ் பண்ணு. அவனோட கம்பெனில ஜாயின் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட சொல்றான். ஹீரோயினும் இவன் இந்த மாதிரிலாம் பேசுறான் அப்படின்னு கொஞ்சம் வியர்டா பார்க்குறா. இங்க ஹீரோ ரிட்டர்ன் போகும்போது ஹம்சா கிட்ட பேசிட்டு இருக்கான். ஒரு டைம் இதே மாதிரி கார்லாம் ட்ரிங்க் பண்ணிட்டு வரும்போது, சதாஃபோட நேம் அடிபட்டுச்சு.
அப்போ உங்க பொண்ணு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தானே முடிச்சிருக்கா. நீங்க அத பத்தி என்ட்ட சொல்லவே இல்லையே! அப்படிங்கிற மாதிரி நான் அங்கிள்ட்ட பேசினேன். எப்பவுமே அமைதியா பேசுற அங்கிள் அன்னைக்கு கோவப்பட்டாங்க. ப்ளீஸ் சார், என் பொண்ண பத்தி நீங்க ட்ரிங்க் பண்ணியிருக்கும்போது பேசாதீங்கன்னு சொன்னாங்க. அந்த மொமெண்ட் தான் நான் அங்கிள் முன்னாடி ரொம்பவே எம்பரசிங்கா ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு அவங்க ஃபேமிலிய மீட் பண்ணும்போது எனக்கு அதே மாரி தான் ஃபீல் ஆச்சு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். பட் அவங்க வேண்டான்னு மறுக்குறாங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். சார் அவங்க நோன்னு சொல்லும்போது நீங்க எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? ஹீரோயினும் கம்பெனில ஜாயின் பண்ண மாட்டேங்கிற மாரி தான் சொன்னா அப்படின்ட்டு ஹம்சா சொல்றா. சரி நீ அவங்க கூட கான்டாக்ட்லயே இரு. அவங்களுக்கு மேபி ஏதாவது பண தேவை இருக்கு. எதுவும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா, அவங்க என்ன கான்டாக்ட் பண்றதுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது. நான் அவங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணா பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். இப்போ வீட்டுக்கு போயிட்டு சதாஃப பார்த்தது, அவ இவன்கிட்ட பேசாம போயிருப்பாள்ல. ஸோ, அதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வரும்போது ஹம்சா அமர மீட் பண்றா. "என்ன பிலாலப்துல்லா வந்திருக்காங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா, மிர்ஷா அங்கிள் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும், நேத்து டைரக்ட்டா ஏர்போர்ட்லேருந்து சதாஃபோட வீட்டுக்கு தான் போனோம்." அப்படின்ட்டு அவ சொல்றா. "அப்படியா?" அப்படின்ட்டு அவனும் ஆச்சரியமா கேட்குறான். "இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? 30 வருஷமா அவங்க இந்த கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பாஸ் மீட் பண்ண போனாங்க." அப்படின்னு சொல்ல, நான் ஷாக்லாம் ஆகல. நான் அவங்களோட தாட்ட அப்ரிஷியேட் பண்றேன். அவங்க அங்கிள ரெஸ்பெக்ட் பண்றாங்கல்ல அதான். அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து இப்போ ஹீரோயின் எப்படி இருக்கா? அப்படின்னு கேட்கும்போது, "அவ நல்லா தான் இருக்கா. கம்பெனில ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்ட்டா." அப்படின்னு ஹம்சா சொல்றா. "எதுக்கு ஜாயின் பண்ண மாட்டாளாம்? அவளுக்கு வேற எதுவும் பெட்டர் ஆஃபர் கிடைச்சிருக்கா?" அப்படின்னு கேட்டா, "பிலால் அப்துல்லாவ விட எங்க பெட்டரான பேக்கேஜ் கிடைக்க போது?" அப்படின்னு ஹம்சா சொல்றா. அப்ப அவளுக்கு பைத்தியம் தான். "எதுக்கு அவ அக்செப்ட் பண்ணிக்க மாட்றா?" அப்படின்ட்டு அமர் கோவப்படுறான். "அவ பைத்தியமா? இல்ல நம்ம 2 பேரையும் அவ முட்டாளாக்குறாளா?" அப்படின்ட்டு ஹம்சா ஒரு மாதிரியா பேசுறா. "ஏன் இப்படி சொல்ற? மேபி அவ என்னால தான் இங்க ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்றாளா இருக்கும். நான் இங்க ஒர்க் பண்றேன்ல, அதான் என்ன அவாய்ட் பண்றதுக்காக வேண்டான்னு சொல்லுவா." அப்படிங்கிற மாரி அமர் சொல்றான். "அதுக்கு நீலாம் காரணம் கிடையாது. அது எனக்கு கன்ஃபார்மா தெரியும்." அப்படின்னு ஹம்சா சொல்றா. "அப்போ வேற எதுக்காக ஜாயின் பண்ண மாட்டா? உனக்கு ஏதோ ரீசன் தெரிஞ்சிருக்கு. சொல்லு சொல்லுன்னு" போட்டு அவளும் நச்சரிச்சுக்கிட்டு இருக்கான். அவளும் சொல்ல முடியாது. "அந்த பெர்சன பத்தி என்னால இன்ஃபர்மேஷன்லாம் குடுக்க முடியாதுப்பா." அப்படின்ட்டு ஹம்சா சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனுக்கும் கியூரியாசிட்டிய கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு. எதுக்காக ஜாயின் பண்ண மாட்டா? அப்படின்னு அவள தொல்ல பண்ணிக்கிட்டே இருக்கான். "நான் உனக்கு டின்னர் ட்ரீட்லாம் குடுக்குறேன். எதுக்காக அவ ஜாயின் பண்ண மாட்டா? அதுக்கான ரீசன் என்ன?" அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். "எனக்கு கொஞ்சம் திங்க் பண்றதுக்கு டைம் வேணும்." அப்படின்னு ஹம்சா கேட்குறா. "என்ன திங்க் பண்ணணும்?" அப்படின்னு கேட்டா, "உன்கிட்ட சொல்ல வேண்டியது அவசியமா? அப்படின்னு திங்க் பண்ணிட்டு நான் உன்கிட்ட சொல்றேன்." அப்படிங்கிற மாரி அவ பேசுறா. இந்த டைம் ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. ஃபைல் கொண்டு வர சொன்னதுனால ஹம்சா அங்கேருந்து கிளம்புறா. இங்க வீட்ல ஹீரோயின் அப்பாவோட மொபைல் எடுத்து சார்ஜ் பண்றா. தம்பி அத பார்த்துட்டு, "என்ன அப்பாவோட மொபைல் எடுத்திருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இனி நான் அப்பாவோட மொபைல் தான் யூஸ் பண்ண போறேன். அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க நெறைய பேருக்கு வந்து அப்பா இறந்த மேட்டர் தெரிஞ்சிருக்காதுல்ல இன்னும்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் தான் சார்ஜ் போடுறா. அம்மா அத கேட்டதும் மறுபடியும் அழ ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ ஹீரோயின் போய் அவங்கள காம் டவுன் பண்ண போறா. "அம்மா இப்ப எதுக்காக அழுறீங்க? அப்பா டெத்துக்காகவா இன்னும் அழுதுட்டு இருக்கீங்க? அப்பா இப்ப எங்க போயிருக்காங்க? நம்ம எல்லாரும் போக முடியாத இடத்துக்கா போயிருக்காங்க. நம்மளும் ஒரு நாள் அங்க போவோம்ல. அங்க போய் அப்பாட்ட கேட்டுக்கலாம். எதுக்கு நீங்க சீக்கிரமே போனீங்கன்னு. பட் இப்போ அப்பா நம்மள பார்த்து சந்தோஷப்படணும்ல. அதனால நம்மளோட லைஃப் நம்ம வாழணுமா? அதனால நீங்க அழக்கூடாது. எனக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுங்க." அப்படின்னு அம்மாட்ட கேட்குறா. அம்மாவும் கண்ணெல்லாம் தொடச்சுட்டு, "சரி நான் இனி அழமாட்டேன்." அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாங்க. இந்த டைம் அப்பாவோட ஃபோன் ரிங் ஆகுது. ஸோ ஹீரோயினும் ஓடி போய் அட்டெண்ட் பண்றா. அப்போ "மிஸ்டர் மிர்ஷா இருக்காங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க ஆப்போசிட்ல பேசுற பெர்சன். "நான் உங்க பொண்ணு தான் பேசுறேன்." அப்படின்னு சொன்னதும், "நான் மிஸ்டர் மிர்ஷாவோட ஃப்ரெண்டு. என்னோட நேம் அகமத் அலி. நான் அவர்ட்ட பேசணும்." அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "அப்பா இப்ப இல்ல." அப்படின்னு சொன்னதும், "நான் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றேன். உங்க அப்பா 1 வீக் முன்னாடி கால் பண்ணி வீட விக்கணும்னு சொல்லிட்டு, அதோட எஸ்டிமேட் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டாங்க. இப்ப எஸ்டிமேஷன் எல்லாம் போட்டேன். 2 நாளா கால் பண்ணிட்டே இருந்தேன். மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வந்தது. ஸோ உங்க அப்பாகிட்ட இத இன்ஃபார்ம் பண்ணிரு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொல்றாங்க. ஹீரோயினுக்கு அது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. "அப்பா எதுக்கு வீட சடனா விக்கணும்?" அப்படின்ட்டு, "அப்பாவும் உங்ககிட்ட பேசுனாங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா கரெக்ட்டா 1 வீக் முன்னாடி பேசுனாங்க. எஸ்டிமேட் போட்டதுல ஒரு 20 மில்லியன் வரும்." அப்படிங்கிற மாரி அங்கிள் சொல்றாங்க. இப்போ ஹீரோயினும் அது கரெக்ட்டா என்னைக்கு அப்படின்னு கேட்கும்போது, 17ஆம் தேதி நைட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அன்னைக்கு தான் இவங்க அப்பா இறந்துருப்பாங்க. ஸோ இப்ப அங்கிள்கிட்டயும் எங்க அப்பா அன்னைக்கு நைட் தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கால வைக்கிறா. அப்பாக்கு எதுக்கு அவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுச்சு அப்படின்னு ஹீரோயின் நினைக்கும்போது தான், அப்போ தம்பி சொன்னது ஞாபகம் வருது. ஒரு 60 மில்லியன் தேவைப்பட்டுச்சுன்னா, நீ பிலால் அப்துல்லாட்ட கேளு. அவன் ஒரு நல்ல மேன். கண்டிப்பா காசு குடுப்பான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பான்ல. ஸோ இப்ப அவன் சொன்னதா நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த டைம் சாவியரும் அடுத்து நம்மகிட்ட தான் வருவாங்க அப்படின்னு அவன் அங்கேருந்து ஓட போறான். இப்ப அவன பிடிச்சு வச்சுட்டு, "நீ சொல்லு. நமக்கு எதுக்கு 60 மில்லியன் தேவைப்படும்?" அப்படின்னு அவன்கிட்ட கேட்கிறா.
அவனும் நான் சும்மா ஜோக்கா தான் சொன்னேன். அவன் ரிச் மேன் 50 மில்லியன்லாம் அவனுக்கு பெரிய அமௌண்ட் கிடையாதுல்ல. அதனால கேட்டா தருவான் அப்படிங்கிற மாரி தான் சொன்னேன் அப்படின்ட்டு அவன் மழுப்புறான். இல்ல நீ அது நமக்கு தேவைப்படும்னு சொன்ன. உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு சொல்லு சொல்லுன்னு கேட்டா, என்ன எதுக்கு ரொம்ப கொஸ்டின் பண்ற? எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு கைய தட்டி விட்டு ஓடுறான். அம்மாவும் வந்து என்னன்னு பார்க்கும்போது, இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு நம்மகிட்ட மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பின்னாடியே போய் பேச போறா. அங்க அவன் பயத்துல உட்கார்ந்துட்டு இருப்பான். அவன்கிட்ட போயிட்டு ரொம்பவே பொறுமையா, "நீ தானே சொன்ன ஒரு 50-60 மில்லியன் நமக்கு தேவைப்படலாங்கிற மாரி சொன்னல்ல" அப்படின்ட்டு, "யார்கிட்டயும் கடன் வாங்கியிருக்காங்களா? எதுக்கு அப்பாக்கு அவ்வளோ காசு தேவைப்பட்டுச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டா, அவனும் "எனக்கு தெரியாது. நான் இந்த வீட்ல சின்ன பையன் தானே. அப்படியே அப்பா ஒரு பெரிய மேட்டர் டிஸ்கஸ் பண்ணா உன்கிட்ட இல்ல அம்மாகிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட எதுக்கு சொல்லப் போறாங்க?" அப்படிங்கிற மாரி அவனும் தெரியாது தெரியாதுன்னே சொல்லிக்கிட்டு இருக்கான். "உனக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு. ப்ளீஸ் சொல்லுடா" அப்படின்னு ஹீரோயினும் கேட்குறா. "இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது. அப்பா மணி மேட்டர பத்தி பேசணும்னா உன்கிட்ட தான் பேசியிருப்பாங்க. என்கிட்ட என்ன சொல்லப் போறாங்க?" அப்படின்ட்டு அவனும் இல்ல இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த டைம் ஹீரோயினும் 17ஆம் தேதி தான் அப்பா இறந்தாங்க. அதுக்கு முன்னாடி அங்கிளுக்கு கால் பண்ணி வீட விக்கிறத பத்தி பேசியிருக்காங்க. "அன்னைக்கு நீயும் அப்பா கூட வெளிய போயிட்டு வந்தல்ல?" அப்படின்னு அந்த அங்கிள் கொஸ்டின் கேட்குறா. "அன்னைக்கு அப்பா வீட்டுக்கு வரும்போது ரொம்பவே சோகமா இருந்தாங்க. அத தான் இப்போ வரைக்கும் அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நீயும் அப்பா கூட தானே இருந்த? அப்ப என்னாச்சு? உன்னோட ரிப்போர்ட்டும் அன்னைக்கு தானே வந்துச்சு?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அவன் ஆன்ஸரே பண்ண மாட்றான். "ஸோ உன்னோட ரிப்போர்ட் அன்னைக்கு வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்ல என்ன போட்டிருந்தது?" அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து ஓடுறா. ஸோ எல்லாமே தெரிய போது அப்படின்னு அவன் அழுதுட்டு இருக்கான். இப்போ மறுபடியும் ஹீரோயின் அந்த அங்கிள்க்கு கால் பண்றா. "நான் மிஸ்டர் மிஷ்ராவோட பொண்ணு பேசுறேன்" அப்படின்னு சொன்னதும், "நீ உங்க அப்பா நியூஸ கேட்டது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. எப்படி நல்லா பேசிட்டு இருந்த மனுஷனுக்கு இப்படி ஆச்சு?" அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. நானும் அதான் ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஹவுஸ சேல் பண்றத பத்தி பேசுனாங்கல்ல. அப்போ எந்த டைம்ல கரெக்ட்டா உங்ககிட்ட பேசுனாங்க? காலையிலயா? ஈவினிங்கா? எந்த டைமிங்? அப்படின்னு கேட்கும்போது, அவங்களும் ஈவினிங் டைம் அப்ப தான் பேசுனாங்க. நான் அப்போ டிராவலிங்ல இருந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்போ எத்தன மணிக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஒரு 8:00 இருக்கும் அப்படின்னு சொன்னதும், ஸோ ஹீரோயினும் கெஸ் பண்ணிட்டா. இந்த ரிசல்ட் வாங்குன பிறகு தான் ஏதோ ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ மறுபடியும் போய் பார்க்கும்போது, அவன் ரொம்ப பிரேக் டவுன் ஆயிருக்கான். "நீ அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்பா கூட ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்த. வந்ததுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு 10 நாள் லீவுன்னு சொன்ன." அப்படின்னு ஹீரோயின் நடந்த மேட்டர் எல்லாத்தையும் சொல்றா. "அப்போ ரிப்போர்ட் எங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அவனும் பயத்திலேயே நிக்கிறான். இப்ப அம்மாட்ட, "அம்மா ஜாவியரோட ரிப்போர்ட் எங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அம்மாவும் எதுக்கு சடனா கேட்குறா? அது ட்ராயர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அம்மாவுக்கும் அத கேட்டு கொஞ்சம் பயமா இருக்கு. எதுக்கு சடனா கேட்குற? அப்படின்னு கேட்டா, ஹீரோயினும் இல்ல. நான் லாஸ்ட் டைம் செக் பண்ணலல்ல. அதான் கேட்டேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. சரி நான் ரிப்போர்ட்ட குடுக்குறேன். அத பார்த்துட்டு அதில என்ன இருக்குன்னு வாசிச்சு நீயே சொல்லு அப்படின்ட்டு அம்மா சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயினுக்கும் அந்த ரிப்போர்ட்ல ஏதோ பெரிய சம்பவம் இருக்குன்னு தெரியுது. எங்க தம்பி ப்ளீஸ் அம்மா கிட்ட இத சொல்லிறாத அப்படின்ட்டு அழுதுகிட்டே சொல்றான். ஹீரோயினுக்கும் மனசெல்லாம் படபடன்னு அடிக்குது. ரிப்போர்ட்ல என்ன போட்டிருக்கோம்? அப்படின்னு பயத்தோடயே போறா. இதோட ட்ராமாவோட 6த் எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ட்ராமா கன்டினியூஸா பார்க்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. See you all in next video. Thanks for watching.